ஹை ப்ரொஃபஷனல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆஃப்செட், ஸ்லாட் அண்ட் மிரர். இந்த 3 டூலை பற்றி வந்து டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஆஃப்செட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு லைன் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு வந்து நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் தூரம் வந்து தள்ளி நான் வந்து லைனை வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மறுபடியும் ஒரு லைனை வந்து லைன் டூல் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கல. அந்த லைனை ஜஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் தள்ளி நான் வந்து மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆஃப்செட் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்லாட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து நீங்கள் வந்து நம்ம இன்ஜினியரிங்கில் பார்த்துருப்போம். ஸ்லாட்டுங்கிற ஒரு டயக்ராம்லாம் பார்த்துருப்போம். ஓகேவா? அது வந்து மெயினாக வந்து நட்டு போல்ட்டு போட்டு டைட் பண்ணுற ஏரியாவில் வந்து நம்ம வந்து ஸ்லாட்டுங்கிற ஏரியா வந்து சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு மிரர் ஆப்ஷன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இந்த சைடு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி எனக்கு வந்து ஆப்போசிட் சைட்லேயே வந்து ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகணும். அதில் எந்த ஒரு வேரியும் இருக்கக்கூடாது. இந்த சைடு நான் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணால் எனக்கு அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டும் வந்து எனக்கு வேரியே ஆகக்கூடாது. அப்படியே சேம் எக்ஸாக்ட் காப்பி அண்ட் பேஸ்ட்டுங்கிற மாதிரி எனக்கு வந்து ஆப்ரேட் ஆகணும். அப்படிங்கிற வந்து நம்ம மிரர் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு வந்து ஆஃப்செட் டூலுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் வந்து க்ரியேட் பண்ணிப்போம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த டூலு எக்ஸாம்பிளுக்கு லைனோ இல்லை ரெக்டாங்கிளோ சர்க்கிளோ ஆர்க்கோ இந்த மாதிரி வந்து நிறைய டூல் வந்து இருக்குது. இந்த டூலில் பற்றி உங்களுக்கு தெரியலனா நான் இதுக்கு முன்னாடி வந்து இப்போ வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை போய் நீங்கள் வந்து பார்த்து வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற டூல் எல்லாமே வந்து அந்த டூலோட ரிலேட்டட் டூல். ஓகேவா? அந்த டூலை நீங்கள் ஏதாச்சும் வந்து க்ரியேட் பண்ணிக்கிங்க, அந்த டூலில் ஏதாச்சும் ஒரு எரரோ இல்லை அந்த டூலில் ஏதாச்சும் மாடிஃபிகேஷனோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணுற டூல் வந்து அதுக்குண்டான டூல் தான், மாடிஃபிகேஷன் டூல் தான். ஓகேவா? நீங்கள் அதனால் வந்து இந்த மெயின் டூலை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அதை பார்த்து வந்து இதை பாருங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் வந்து க்ரியேட் பண்ணி எஸ்கேப் ரெக்டாங்கிள் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ஆஃப்செட்டுங்கிற ஆப்ஷன் வந்து டூல் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் அண்ட் ஃபோர்த்து பாயிண்ட். ஓகேவா? நீங்கள் வந்து இப்போ நான் ஒவ்வொரு பாயிண்ட்டு கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு இதுவும் வந்து ஆஃப்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இது வந்து எவ்வளோ எம்எம்க்கு வந்து ஆஃப்செட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5 mm வந்து ஆஃப்செட் ஆகுது. ஓகேவா? அதாவது இந்த லைன்லேருந்து பேஸ் லைன்லேருந்து எனக்கு வந்து ஒரு 5 mm வந்து தள்ளி வந்து ஆஃப்செட் பண்ணியிருக்கு அந்த ஸ்கெட்சை. ஓகேவா? இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து கிளிக் பண்ணி ரைட் கிளிக் அதை வந்து ட்ராப் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு டைமென்ஷன் கொடுத்துக்கணுன்னு நம்மளுக்கு அவசியமே இல்லை. ஜஸ்ட் இந்த ஆல்ரெடி இருக்கிற ஷேப்பை நீங்கள் வந்து ஒரு ஆஃப்செட் பண்ணுறீங்க. இருக்கிற ஷேப்பை ஜஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் தள்ளி வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த ஆஃப்செட் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து 5 mm வந்து ஆஃப்செட் பண்ணேன்னா என்னால் ஆஃப்செட் பண்ண முடியும். இந்த ஏரோ பிடிச்சி தள்ளும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்செட்டோட டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? இதான் வந்து ஆஃப்செட் டூலோட யூசேஜ். அதேமாதிரி நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் லைனோட நீங்கள் வந்து ஆஃப்செட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு மறுபடியும் வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டு நான் ஆஃப்செட் டூல் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஒரு லைனை கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து என்னால் வந்து ஆஃப்செட் வந்து பண்ண முடியுது. ஓகேவா? இப்போ நான் எஸ்கேப் ஆஃப்செட் என்னென்ன கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆஃப்செட் டூல் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஓகேவா? ஆஃப்செட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு அந்த லைனுக்காக. இது எனக்கு அது ஹோல் என்டிட்டியும் வேணும் அப்படிங்கிற போது 1 2 1 2 3 and 4 4 என்டிட்டியை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அந்த லைனை. ஓகேவா? லைனை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் லெஃப்ட் கிளிக் பண்ணோடனே எனக்கு டிஸ்டன்ஸ் அமௌண்ட் வந்து கேட்குது. எனக்கு அந்த டிஸ்டன்ஸ் அமௌண்ட்டு எப்பயும் ஒரு 10 வந்து கொடுக்குறேன். ஓகேவா? 10க்காக எனக்கு வந்து ஆஃப்செட் ஆகிடுச்சு. ஓகேவா? அதாவது இந்த சென்டர் இதுலேருந்து எனக்கு 10க்காக வந்து ஆஃப்செட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லாட்டுங்கிற ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த இருக்கிற ஸ்கெட்சில் வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு லைன் வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். ஆஃப்செட் டூல் நீங்கள் இந்த ஸ்லாட் கமாண்ட் டூல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லைனும் கண்டிப்பாக தேவை. ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு லைன் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ லைனை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஸ்லாட் டூல் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த லைன் வந்து கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்லாட் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? அதுக்கு நான் ரேடியஸ் கேட்குது. ஓகேவா? அது டயாமீட்டராக கேட்குது. எனக்கு வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு 20 வந்து இருக்கிற டிஃபால்ட் இதுக்கே வந்து கொடுத்துட்டு நான் வந்து ஓகேன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனோட எண்டிங் பாயிண்ட் வந்து
ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து லென்த்துக்காக யூஸ் பண்ணிக்கிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்க்குக்கு மட்டும் வந்து என்கிட்ட வந்து மேனுவலாக வந்து ரேடியஸ் வந்து கேட்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த லைனோட லென்த் இன்க்ரீஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து அதுவுமே சேர்ந்து வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? பார்த்தீங்களா? நான் அந்த லைனோட லென்த் இன்க்ரீஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த ஸ்லாட்டோட இந்த 2 பாயிண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகேவா? நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா எக்ஸ்டெண்ட் ஆகுது, அதை நான் வந்து டிக்ரீஸ் பண்ணாலும் எனக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது லைன். ஓகேவா? ஆர்க்குக்கு மட்டும் தான் நான் வந்து மேனுவலாக நம்ம வந்து அதை வந்து டைமென்ஷன் வந்து கேட்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிரர் டூலை பற்றி பார்ப்போம். மிரர் டூலுக்கு நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்கிள் அந்த சைடு வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு அவைபிளாக என்னன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் தான் வந்து எனக்கு ஒரு சென்டர் லைனாக வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து ஒரு மிட் லைன், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உண்டான மிட் லைன் நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து மிரர் டூலை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து செலக்ட் தி மிரர் லைன் அப்படின்னு சொல்லி கேட்குது. இதான் அந்த மிரர், அதாவது இதான் அந்த மிட் லைன். ஓகேவா? செலக்ட் தி என்டிட்டி டு பி மிரர், அதாவது வந்து நான் வந்து எந்த ஸ்கெட்ச் வந்து நீ வந்து மிரர் பண்ண விரும்புகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குது. அப்படிங்கிற போது நான் வந்து ஃபுல் ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ரிலீஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த சைடு என்ன இருக்கோ அது அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து இந்த ஸ்கெட்ச் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எஸ்கேப் மிரர் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன்னா இதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நான் என்ன பண்ணாலுமே அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? இதான் வந்து மிரர் டூலோட ஒரிஜினல் இதான் வந்து மிரர் டூலோட உண்மையான யூசேஜ். அதே மாதிரி வந்து மிரர் டூலை வந்து நீங்கள் வந்து ஒரு சிமெட்ரிக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மிரர் டூலால் உங்களால் வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சர்க்குலர் ரிவால்வ் ஆப்ஜெக்ட் இல்லை சர்க்குலர் ஆப்ஜெக்ட்னால் நீங்கள் வந்து மிரர் டூல் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அந்த டூல் அந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் 2ஆக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பக்கமே ஒரே மாதிரி தான் அந்த ஷேப் அவைலபிளாக இருக்க போகுது. ஓகேவா? மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து எப்பயுமே வந்து 2 பக்கமும் வந்து ஒரே லெவலில் ஒரே ஷேப்பில் தான் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து மிரர் டூல் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேவா?